வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போ 2025 குரூப் 4க்கான மேத்ஸ் டெஸ்ட் நடந்தது. அதில் டாபிக் டெஸ்ட் 2 பார்த்துருந்தோம். என்னென்ன டாபிக் கேட்டதுன்னு பாருங்கள். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து 15 கொஸ்டின், ஓகே, நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் வச்சுருந்தோம். அதே போல் ரீசனிங் லெட்டர் சீரீஸில் இருந்து 10 கொஸ்டின். ஸோ இதெல்லாம் நல்லா டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா அட்டன் பண்ணியிருப்பீங்க, டைம் சேவ் பண்ணியிருப்பீங்க, ஓகேவா? இப்போ இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு சில கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் உங்களை யோசிக்க வச்சுருக்கோம். ஸோ இருந்தாலும் இதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் முழுமையாக பார்க்கும்போது ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே அதில் உள்ள ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத மறுபடியும் ரீகால் பண்ணிக்கலாம். வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் கான்ஃபிடென்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஷெட்யூலில் நம்ம குரூப் 4 ஷெட்யூல் போட்டிருந்தோம். அது டாபிக் டெஸ்ட்டும் ஒரு 12 டாபிக் டெஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது தொடர்ந்து ஃபுல் டெஸ்ட் தான். இந்த 1 மந்தில் நான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண, நம்ம ஷெட்யூல் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் 100% மேக்ஸுக்கு ரெடி ஆயிடுவீங்க. எய்ம் பண்ணலாம், 25 அவுட் ஆஃப் 25 எய்ம் பண்ண முடியும். ஸோ நம்பிக்கையோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொன்றும் உங்களோட முயற்சினால கண்டிப்பாக அது நடக்கும், ஓகேவா? ஸோ இதற்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. 5000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி 2 வருஷம் 3 வருஷம் அப்படிங்கிற கான்செப்டில் 2 வருஷமா இருந்தால் 2 1ங்கிற ஷார்ட்கட் நம்பர், 3 வருஷமா இருந்தால் 3 3 1 இது அப்ளை பண்ணலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் 5000 அப்படிங்கிறதுக்கு 12% கண்டுபிடிச்சு அதை நம்ம ஃபர்ஸ்ட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ஓகே? 2 1 அப்படிங்கிறதானே, ஓகே. 5000ல் 12% என்ன, 5000ல் 10%ங்கிறது 500, ஓகே, பிளஸ் அதில் 1%ங்கிறது 50. இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணி இதுதான் 1%. நம்மளுக்கு 2% தேவை. இதை நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 100 கிடைக்குமா? மொத்தத்துக்கு 600. இந்த 600 நீங்கள் என்ன பண்ணா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1200 கிடைக்குதா? ஸோ 1200க்கு நியரஸ்டாக இருக்கிறது நம்ம யோசிப்போம். ஸோ ஆப்ஷன் என்ன வரும் அப்படிங்கிற பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது 600ல் 12% நம்ம பார்க்கணும். 600ல் 12% என்ன, 60 அப்படிங்கிறது 10% பிளஸ் 6 அப்படிங்கிறது 1%. அப்போ 2%னா 6 × 2 12. அப்போ 2ஐ கூட்டினோம்னா 72. 72 × 1 72. அப்போ ஆட் பண்ணா 1272. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இப்போ நம்ம 1200 நியரஸ்ட்ங்கிற போது நம்ம இதையும் யோசிப்போம் தான். ஸோ அந்த நியரஸ்ட் வேல்யூவில் அவங்க பக்கத்து நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா, அப்போ 1172னா 2172 1200 அதிகம், இதுவும் ரொம்ப அதிகம். அப்போ நம்மளுக்கு யோசிக்கக்கூடியது இந்த ஏவா பியா அப்படிங்கிறது மட்டும்தான். அதுக்கேற்ற அப்படி நம்ம குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. கூட்டு வட்டி முறையில் 8000 3 ஆண்டுகளில் 5% வருட வட்டி வீதப்படி கிடைக்கும் வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதே சேம் கான்செப்ட், ஆனால் 3 ஆண்டுகள். 3 ஆண்டுகள்னா 3 3 1. எதுக்கு கண்டுபிடிக்கணும்? 8000க்கு 5% 3 ஆண்டுகள், ஓகேவா? 8000ல் 5% என்ன, 800ங்கிறது 10%, அதில் பாதி 400ங்கிறது 5%, ஓகே? அப்போ 4 12 1200. அடுத்தது 400ல் 5% பார்க்கணும். 400ல் 5% 40 10, அப்போ 10%, அதில் பாதி 20 அப்படிங்கிறது தான் 5%. 20 × 3 60, ஓகே? இதுக்கே நம்மளுக்கு நியரஸ்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது கிடைச்சிரும். 1200 1260. ஸோ இது வராது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இதே தான். அப்போ ஒரே ஸ்டெப்பு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கே 20ல் 5% 1, அப்போ 1 × 1 1, இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1261. ஸோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டைம் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 24,000க்கு 1.5 ஆண்டு காலத்திற்கு 10% வட்டி வீதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 1.5 ஆண்டுகள் அப்படின்னு இருக்கு, ஆனால் கண்டிஷன் என்ன, 6 மாதத்துக்கு ஒரு முறை. அப்போ அரை ஆண்டுக்கு ஒரு முறைங்கிறதானே. இதுக்கு என்ன ஷார்ட்கட் சொல்லியிருந்தது, பிரின்சிபல் அமௌண்ட்டை அப்படியே நோட் பண்ணிருங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, 10%. ஸோ அரையாண்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிருங்க. அப்போ 5% தானே, 5% கண்டுபிடிக்கணும். இப்போ 1.5 ஆண்டில் எத்தனை அரையாண்டு இருக்கு, 3 அரையாண்டு இருக்கு. ஸோ இந்த சேஞ்சஸ் ஆக்சுவலாக நான் என்ன சொல்லியிருந்தேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணணும். இந்த வேல்யூவை நீங்கள் கலப்பினத்தில் இருந்துச்சு, அதாவது பின்னத்தில் இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் பின்னவை மாற்றுவீங்க. என்ன ஆகும், 3/2 வரும். அப்போ காலத்தை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். இதை நீங்கள் சிம்பிளை பண்ணும்போதே 3ன்னு கிடைச்சிரும். அதை நம்ம லாஜிக்காவே 1.5 ஆண்டில் எத்தனை அரை வருஷம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம டைரக்டா நோட் பண்றோம். ஆனால் மறந்துடாம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணி இருக்கணும், ஓகேவா? இப்போ நம்ம எப்பயும் போல யூஸ் பண்ற ட்ரிக் தான். 3ன்னு வந்தா 3 3 1. 24,000ல் 5% என்ன,
24,000ல் 2,400 10% எல்லாமே நான் மனக்கணக்காக அப்படியே ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். 2,400 10%, அதில் பாதி 1,200 அப்படிங்கிறது தான் இதோட 5%. அப்போ 1,200 × 3 3,600. நெக்ஸ்ட்டு இந்த 1,200ல் தான் 5% பார்க்கணும். அப்போ 5%னா 120ங்கிறது 10%, அதில் பாதி 5. அப்போது 60 × 3 180. நெக்ஸ்ட்டு இப்போ இதிலே உங்களுக்கு நியரஸ்ட் வேல்யூ கிடச்சிருச்சு. 60ல் 5%. 60ல் 5% என்ன? 6ங்கிறது 10%, அதில் பாதி 3ங்கிறது 1%. அப்போ 3 அப்படிங்க கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 3,783. இதுதான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ நம்ம ட்ரிக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, லாஸ்ட் மினிட்ல பார்க்குறவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் மேக்ஸே வராதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அந்த ஷார்ட்கட் மூலமாக தெரிஞ்சிடும். ஸோ நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே போல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ்லையும் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க ஜஸ்ட் 300 மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு குரூப் 4 டெஸ்ட்டு, அதாவது ஜஸ்ட் ஒரு 1 மந்தில் 30 டேஸில் நீங்கள் ரெடியாகிற அளவுக்கு டாபிக் டெஸ்ட் 12 டாபிக் டெஸ்ட் நடக்கும், 15 ஃபுல் டெஸ்ட் நடக்கும். இதுவே உங்களுக்கு மேக்ஸில் பக்காவாக ரெடியாக இருக்கும். வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள். 8940472040 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 15,625 6 மாதங்களுக்கு 16% ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே காலாண்டுக்கு ஒரு முறை. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ அசல் அமௌண்ட் நோட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நம்மளோட ஷார்ட்கட் சீரீஸ்லேயே கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த வீடியோலாம் நல்லா கவனிச்சவங்க கான்ஃபிடென்ட்டாக இதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இப்போது காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா என்ன பண்ணணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 4% கிடைக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இப்போ 6 மாதத்தில் எத்தனை காலாண்டு இருக்குது? ஒரு காலாண்டு அப்படின்னா 3 மாதம். அப்போ 6 மாதம் அப்படின்னா 2 காலாண்டு இருக்குது. அவ்வளோதான். இப்போ எப்பயும் போல் 2 அப்படிங்கிறதுக்கு 2 ஷார்ட்கட் நம்பர் தானே. இப்போ இந்த 15,625ல் 4% கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளானதான். நீங்கள் ஒரு 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வைங்க. இதுதான் 1%. அப்போ இந்த 156.25 நீங்கள் 4ஆல் மல்டிபிள் பண்ணால் போதும். இப்போ 0.25 அப்படிங்கிறது அது மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1ன்னு கிடைக்கும். அதாவது 25 × 4 100. இப்போ 2 டிஜிட் நம்ம தள்ளி புள்ளி வைக்கணுங்கிற போது 1.00 மாறிடும். அப்போ 1 மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. இது நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ இங்கே டெசிமலை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இதை மட்டும் முழு நம்பர் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஆனாங்க இப்போ இந்த 1 கிடச்சது லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனாங்க 24க்கு 4 பேலன்ஸ் 2. அடுத்து ஐநாங்க 20 2 22 2 பேலன்ஸ் 2. ஒரு நாள் 4 4 2 6 624 624 + 1 625 × 2 என்ன வரும்? 1250 அப்படின்னு கிடைக்குமா? ரைட். அடுத்து 625ல் 4%. அப்போது 6.25 தான் 1%. × 4ன்னு பார்க்கலாமா? இப்போ 0.25 பதிலாக 1ன்னு நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். ஆனாங்க 24 24 + 1 25. இதுதான். ஓகே. ஸோ பெரிய நம்பராக வந்திருக்கு. 0 வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். 0 இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம 1%ல் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் மறந்துடாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா தான் உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கும். ஓகேவா? ரைட். 1275 இதுதான் அதற்கான கூட்டு வட்டி. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 5வது கொஸ்டின் பாருங்க. 20,000க்கு 15% ஆண்டு வட்டி வீதத்திற்கு 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கலப்பு பின்னத்தில் வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 20,000 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 15% நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 முழு வருஷம் என்ன? 2 வருஷம் தானே. அந்த 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டி என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே. இதில் மொத்தம் ஒரு 3 ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் அந்த முழு வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ 2 கிடைக்குமா? 20,000ல் 5% என்ன? 20,000ல் 2,000 10%. அப்போ அதில் பாதி 1000 அப்படிங்கிறது 5%. அப்போ மொத்தத்துக்கு எவ்வளோ கிடச்சிச்சு? 3000 ரூபா தான் 15%. அப்போது இங்கே என்ன வரும்? 6000 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இந்த 3000ல் 15%. 3000ல் 5% என்ன? 300 10. அதில் பாதி 150 அப்படிங்கிறது 5%. அப்போ மொத்தத்துக்கு 450. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கான
கூட்டு வட்டி கிடச்சிரும். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவை 1/3 வருஷம். நம்ம 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 20,000 அசலோட இப்போ 2 வருஷத்துக்கு கிடைச்ச அந்த வட்டியை நம்ம ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணால் 26,450. இப்போ இதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முழு வருஷத்துக்கு தான் 5%. இப்போ 1/3 வருஷம் அப்படின்னா நீங்கள் அந்த 15 மல்டிபிள் பண்ணுங்க. 1 3 3 5 3 15. அப்போ நீங்கள் 5% கண்டுபிடிச்சா போதும். 5% என்னன்னு பாருங்க. அதை இதோட ஆட் பண்ண அவங்க கூட்டு வட்டி தானே கேட்டிருக்காங்க. மொத்த தொகை கேட்டால் இதுலேயே உங்களுக்கு வரும். ஆனால் என்ன அவங்களுக்கு வந்து கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்போ கண்டுபிடிச்சிட்டு இதை நீங்கள் ஆட் பண்ணணும். இதில் 5% என்ன, இப்போது 1 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 10%. இதில் பாதி தான் 5%. அப்போ பாதி என்னன்னு பாருங்கள். 1 3 2 6 2 4 மறுபடியும் 2 4.5. ஓகே, ஸோ இதுதான் அந்த 1/3 கால் வருஷம் தானே, 1/3 வருஷத்துக்கான வட்டி. இப்போ மொத்தத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்களா? ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். 0.5 அப்படியே தான் இருக்கும். லாஸ்ட்டில் 2 இருக்கும். அடுத்து 7, அடுத்து 7, அடுத்து 7. ஸோ அப்போ 7,772.5 ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கலப்பினமாக கொடுத்துருந்தாலும் ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுவும் சூப்பரான ட்ரிக் நம்ம பார்த்துருந்தோம். மடங்கு கான்செப்டில் கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட ரூபாய் 12,000 தொகையானது 5ஆம் வருட முடிவில் 2 மடங்காகிறது எனில் அந்த தொகை 20ஆம் வருட முடிவில் எவ்வளவு ஆயிருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரிக்கில் அமௌண்ட்டை இப்போ நீங்கள் யோசிக்க வேணாம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 5 வருட முடிவில் 2 மடங்காகிறது. ஸோ அப்போ 5 வருஷத்தில் 2 மடங்காக மாறுது. அடுத்து 20ஆம் வருடம் முடிவில் எவ்வளவு அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி மடங்கு வருடம் கான்செப்ட் என்ன பண்ணுவோம், இப்போ இங்கே தான் 20ஆம் வருடம்னு இருக்குது. 5ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 20, 4 மல்டிபிள் பண்ணால் தானே. இப்போ அந்த 4 தான் இங்கே பவரில் போடணும். அப்போது 2 பவர் 4 வேல்யூ என்ன 16 கிடைக்குமா? அப்போ 16 மடங்காக இருக்கும். இதுதான் ஓகேவா. இப்போ அசல் வேல்யூ நீங்கள் பாருங்கள். அசல் வேல்யூ 12,000. இது 16 மடங்காக மாறுதுன்னா 16 தானே மல்டிபிள் பண்ணணும். 3 0 அப்படியே நீங்கள் தனியாக போட்டுருங்க. 3 0 அப்படியே போட்டுருங்க. 12 இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 6 12க்கு 2 பேலன்ஸ் 1. அடுத்து 1 6 6 6 + 1 7. அடுத்து 1 2 1 1 2 9 1 இந்த 3 0. அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஈஸியான ட்ரிக்கு தானே. ஸோ இது ஆல்ரெடி நம்மளோட ஷார்ட்கட் சீரீஸ்லேயே நம்ம கொடுத்துருந்தோம், காம்பவுண்ட் இந்த ஷார்ட்கட்லேயும். ஸோ பார்க்காதவங்க தெளிவாக பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7வது கொஸ்டின் பாருங்கள். 1 2 3 ஆண்டுகளுக்கான வட்டி விதங்கள் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. இந்த மாதிரி பர்சன்டேஜ் வேரி ஆகிருக்கு, சேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கும் சூப்பரான ட்ரிக் இருக்குது. நான் ஆல்ரெடி ஃபுல் கான்செப்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஷார்ட்கட் வீடியோவில் நான் சொல்லலை. என்ன அப்படின்னா 15,000 அப்படிங்கிற அசல் அமௌண்ட்டு நீங்கள் நோட் பண்ணிடணும். இன்ட்டு இப்போ மொதல் வருஷத்தில் 15% அதிகரிக்குதா? ஸோ 100ஓட இந்த பர்சன்டேஜ்லாம் அதிகரிக்கணும். மொதல் வருஷத்துக்கு 100 + 15 115 எப்பவுமே 100 டிவைடில் நீங்கள் நோட் பண்ணிடணும். இது மொதல் வருஷம். 2ஆவது வருஷத்தில் எத்தனை 20%? அப்போ 120 / 100 இன்ட்டு 3ஆவது வருஷம் 125 தானே வரும். 125/100. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சிம்பிளை பண்ணுறது பாருங்கள். இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணியாச்சா? அடுத்து இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிரும். இந்த 0 கேன்சல் ஆயிரும். லாஸ்ட்டில் இருக்க 25ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 5 டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ் வரும். அடுத்து 4ஆல் அடிச்சு கொடுத்தா 1 4 4 முன்னாங்க 12. இப்போ மல்டிபிள் பண்ண நம்பர்லாம் பாருங்கள். 15 இங்கே 115, இங்கே 3 × 5 5 15 15 15 மல்டிபிள் பண்ணால் 225. அப்போ 225ஐயும் 115 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். 5 5 25க்கு 5 பேலன்ஸ் 2 2 10 2 12 பேலன்ஸ் 1 10 1 11. மீதி உள்ளது அப்படியே வரும். 5 2 2 மறுபடியும் 5 2 2. ஓகே, எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 0 இங்கே 7 இங்கே 8 இங்கே 5 2. அப்போ 25 8 7 5. ஓகேங்களா, லாஸ்ட்டில் 5 ஆப்ஷனில் இருக்கா? இப்போது கிடைக்கும் கூட்டு வட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்மளுக்கு கிடச்சிருக்க மொத்த வேல்யூலேருந்து இந்த 15,000 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். எவ்வளோ வரும்? 25ல் 10,000 மீதி 10,000 10,875. ஆப்ஷன்
பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சா? ஸோ அவங்க கேட்டிருக்க கடைசி வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கணும். ஒருவேளை மொத்த தொகை கூட ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் கேள்வி கேட்டிருக்கிறது கூட்டு வட்டி. அப்போ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் மொத்த தொகை கண்டுபிடிச்சி கரெக்டாக அவங்க கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க மைனஸ் பண்ணிடணும். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் இப்போ ரீசெண்டாக கேட்டது தான். இதில் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஏன்னா சிம்பிளை பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருந்திருக்காது. ஓகேவா? இப்போ இதே கான்செப்ட்லேயே நம்ம சால்வ் பண்ணலாம் தான். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை இந்த வேல்யூ இருந்து 2020ஆம் ஆண்டின் மக்கள் தொகை என்ன? அப்போ 2 வருஷமா? 2018லேருந்து 2020னா 2 வருஷம். அப்போது 2 வருஷத்துக்கான ஷார்ட்கட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆரம்பத்தில் 2018 என்ன வேல்யூ இருந்திருக்கு? 23, 87, 65ன்னு இருந்திருக்கு. ஓகே, 23, 87, 65ன்னு இருந்திருக்கு. இப்போ ஒவ்வொரு அதே தான். அப்போ 100ஓட நம்ம 6 ஆட் பண்ணிக்கணும். 106 / 100. அதே போல் 2வது வருஷம் அதே 6 தானே. அப்போது 106 / 100. இந்த 6% அதிகரிச்சுன்னா ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இதை சிம்பிளை பண்ணுறது தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஆனால் இதை எப்படி ஓரளவுக்கு நம்ம டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, டிவைடில் இருக்க வேல்யூ எதையுமே நீங்கள் 5ஆல் இந்த மாதிரிலாம் நீங்கள் அடித்து கொடுக்க வேணாம். ஏன்னா அடுத்தடுத்து போய்கிட்டே தான் இருக்கும். நான் சொல்லக்கூடியது கொஞ்சம் பெருசாக மல்டிபிள் பண்ணாலும் ஈஸியாக ஃபைனல் கொண்டு வந்துடலாம். எப்படின்னா, இந்த 100 எதையுமே சேஞ்ச் பண்ணாமல் மேலே இருக்க 2 வேல்யூவை சூப்பராக நம்ம ஷார்ட்கட் மூலமா மல்டிபிள் பண்ணலாம். எப்படின்னா, 106ன்னு இருக்கா, இன்னொரு ஒரு 6. இப்போ 106ஓட இன்னொரு ஒரு 6 வந்து ஆட் பண்ணுங்க, 112ன்னு கிடைக்குமா? ஓகேவா? இப்போ அந்த 6ஐயும் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க, 36ன்னு கிடைக்கும். இதுதான் இதை மல்டிபிள் பண்ணுறதுக்கு. அப்போ 100 + நியரஸ்ட் வேல்யூக்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் 107ன்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 107 × 107 இது ஸ்கொயருக்கான ட்ரிக்கும் யூஸ் ஆகும். அதே போல் வேறு நம்பருக்கான ட்ரிக்கும் யூஸ் ஆகும் தான். ஓகே, இப்போ 7 ஆட் பண்ணால் 114, 7 மல்டிபிள் பண்ணால் 49. இது மாதிரி தான். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இண்டிவிஜுவலாக. இப்போ இங்கே 112, 36ன்னு வந்துச்சு. இதை 2ஐயும் தானே மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணிவிட்டு கீழே வந்து என்ன பண்ணணும், 10,000ன்னு இருக்குமா? 10,000 அப்படின்னா மேலே கிடைக்கிற வேல்யூவில் 4 0 முன்னாடி புள்ளி வச்சிட்டாங்கன்னாவே போதும். அப்போ மல்டிபிள் பண்ணுறதுக்கு மட்டும் உங்களுக்கு பெரிய ஸ்டெப்பாக இருக்கணும். ஆரம்பத்தில் இதை தான் நான் சொல்லியிருந்தேன். அப்போது இங்கே 6, 3, 2, 1, 1 இதைத்தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும். பாருங்க, ஆரஞ்சா 30க்கு 0 பேலன்ஸ் 3, 36, 3, 39 பேலன்ஸ் 3, 6 42, 3, 45க்கு 5 பேலன்ஸ் 4, 6 48, 4, 52க்கு 2 பேலன்ஸ் 5, 6 3 18, 5 23க்கு 3 பேலன்ஸ் 2, 6 12, 2 14. ஓகே, ஸோ ஒருவேளை மல்டிப்ளிகேஷனில் மிஸ்டேக் விட்டுறாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து 3 5, 5 பேலன்ஸ் 1, 6 3 18, 1 19க்கு 9 பேலன்ஸ் 1, 3 21, 1 22 பேலன்ஸ் 2, 3 24, 2 26 பேலன்ஸ் 2, 3 9 2 11க்கு 1 பேலன்ஸ் 1, 2 6 1 7. அடுத்தது 2 மல்டிபிள் பண்ணோம்னா 2 10 பேலன்ஸ் 1, 6 12 1 13 பேலன்ஸ் 1. அடுத்தது 7 14 1 15க்கு 5 பேலன்ஸ் 1, 8 16 1 17க்கு 7 பேலன்ஸ் 1. அடுத்தது 2 6 1 7 2 4. அடுத்தது மீதி உள்ளதெல்லாம் அப்படியே போட்டுடலாம். 5 6 7 8 3 2. ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் 5 6 8 7 8 3 2. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 0 14க்கு 4 பேலன்ஸ் 1. அடுத்தது இங்கே 10 1 15க்கு 5 பேலன்ஸ் 1. இங்கே என்ன வரும்? 10 12 13க்கு 3 பேலன்ஸ் 1. அடுத்ததில் இங்கே 9 9 1 10 10 10 20 26க்கு 6 பேலன்ஸு 2. ஸோ 2 ஆட் பண்ணுங்கள். 6 7 14 21 27க்கு 7 பேலன்ஸ் 2. இங்கே 3 10 17 17 25 25 32க்கு 2 பேலன்ஸ் 3. இங்கே 7 10 18க்கு 8 பேலன்ஸ் 1. இங்கே 6ன்னு வரும் 2. அப்போ 26 8 2 7 6 3 5 4 0. இப்போ நம்ம 4 டிஜிட் முன்னாடி தள்ளி புள்ளி வைக்கணுமா?
அப்போ நீங்கள் 4 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சோம் அப்படின்னா 26 8 2 7 6.3540 போகும். இப்போ பாருங்கள் முழு வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்களா பாருங்கள் 26 8 2 7 6 26 8 2 7 6 ஆப்ஷனில் வருதா? ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். சார் இவ்வளோ பெரிய மல்டிப்ளிகேஷனாக இருக்கேன் சார். காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ட்ரிக்கு நம்ம கற்றுக்கிட்டா மட்டும் பார்த்தாது, அது எந்தெந்த டிஃப்ரெண்ட்டான நம்பர்ஸ் கொடுக்குறாங்களோ அதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்போ தான் டைம் வந்து எந்த அளவுக்கு எடுக்குது அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ண முடியும். இப்போ இதுலேயும் ஸ்ட்ரக் ஆகிட்டு நம்ம மல்டிப்ளிகேஷனில் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா தான். சார் இதுக்கு ஏதாவது இன்னொரு மெத்தட் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்னொரு மெத்தட் இந்த 23 8 7 6 5ல் ஃபஸ்ட்டு நீங்கள் 6% கண்டுபிடிக்கணும். 6% கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன வேல்யூ வருதோ அதை இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்தது இதுதான் வந்து மொதல் வருஷம். அதாவது அவங்க 2018 இந்த வேல்யூ இருக்குன்னா இதை 6% கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிட்டோம்னா இதுதான் 2019க்கானது. அப்போ இந்த ஆட் பண்ண பின்னாடி ஒரு வேல்யூ கிடைக்குமா, அதுக்கு நம்ம 6% கண்டுபிடிக்கணும். அப்போ அதுதான் 2020. அப்போ அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அகைன் அந்த கிடச்சிருக்க வேல்யூலேருந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்துடும். அப்போ இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே ஒரு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுட்டு இதை நீங்கள் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் 6% கண்டுபிடிச்சி இது பண்ணணும். ஸோ இந்த 2 மெத்தடில் நீங்கள் எது வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், எந்த கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் அவாய்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி மக்கள் தொகை கான்செப்டில் கொஸ்டின் கேட்குறாங்க. அதுவும் அந்த நம்பர் நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இனி ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சி வாங்கிய விலையிலிருந்து ஒவ்வொரு வருடம் 10% குறைகிறது. அத்தொலைக்காட்சியின் தற்போதைய மதிப்பு 83,835 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினாக நீங்கள் நல்லா அந்த முன்பு பின் இந்த மாதிரி கான்செப்டை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு தற்போதைய மதிப்புன்னு மென்ஷன் பண்ணிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இப்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்ததுன்னு தெரியாது, அதுதான் எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு குறையுது, 10% குறையுதா. அப்போது அதிகரிச்சுன்னா 100ஓட ஆட் பண்ணுவோம், குறைஞ்சி அப்படின்னா 100ஓட மைனஸ் பண்ணி நோட் பண்ணணும். அப்போ 10 குறைஞ்சுனா 100 - 10 90. இது மொதல் வருஷம் 90/100. 3 வருஷம் தானே. அடுத்து இது 2வது வருஷம், இது 3வது வருஷம். இதெல்லாம் முடிஞ்சு இப்போ தற்போது எவ்வளோ இருக்குது, 83 5 அப்படின்னு இருக்குது. புரிஞ்சுங்களா? ரைட். இப்போ இதை நம்ம சிம்ப்ளை பண்ணணும். எப்படி சிம்ப்ளை பண்ணணும் பாருங்கள். ஸோ 0 0 கேன்சல் பண்ணலாம், 0 0 கேன்சல் பண்ணலாம். இப்போ மீதி இருக்கிறதுலாம் வந்து இந்த 1000 அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 9ஆல் சிம்ப்ளை பண்ண முடியுமா நம்ம பார்க்குறோம். பாருங்கள். இப்போ 9 இங்கேயும் 9 81, பேலன்ஸ் 2 இருக்கா. 28னா 39 27, பேலன்ஸ் 1. 13 இருக்கா. 13னா 9 பேலன்ஸ் 4. அப்போ 45 அப்படின்னா 50 45. மறுபடியும் 9 கேன்சல் பண்ணுங்க. 9 இங்கேயும் 9 பேலன்ஸ் 3. 3ல் வந்து 9 அடங்காது. அப்போ 0 சேர்த்துட்டு 31ன்னு எடுத்துக்கணும். 31ல் 39 27, பேலன்ஸ் 4ன்னு இருக்கா. 45னா மறுபடியும் 5. இப்போ அடுத்தது 9ஆல் கேன்சல் பண்ணுங்க. 9 பேலன்ஸ் 1 13, 13ல 1 தான் இருக்குது, பேலன்ஸ் 4. 45னா 5. அப்போ 115ன்னு கிடச்சிருக்கா. ஸோ 115ல் இந்த 3 0வை இங்கே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னாவே போதுமானது. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் ஈஸியாக நம்ம இந்த சிம்பிளை பண்ணணும். 9ஓட ட்ரிக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒரு நம்பரோட அது எல்லாமே கூடுதல் 9 வருதா அப்படிங்கிற கெஸ்ஸிங். அது மட்டும் இல்லாமல் இங்கே 9ன்னு வந்திருக்கு அப்படின்னாவே ஆல்மோஸ்ட் அது கேன்சல் ஆகிற மாதிரி நம்பர் தான் இங்கே வரும். ஓகே, அப்போ நம்ம கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதையும் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே மெத்தடில் பார்த்துலாம். 4% கூட்டு வட்டிக்கு 2 வருடத்தில் கிடைக்கும் மொத்த தொகை வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ அசல் என்ன அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ ப்ரீவியஸாக உள்ள இதாவது இதில் 2 மெத்தட் இருக்குது. நான் ஒன்று வேணா உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எவ்வளவு அசல் அமௌண்ட்டுன்னு இருந்ததுன்னு தெரியாது. இப்போ 2 வருஷம் அப்படிங்கிறதானே. மொதல் வருஷம் 4. நீங்கள் ஆப்ஷன்லேருந்து கெஸ் பண்ணலான்னு நான் சொல்லியிருக்கேன்ல. இப்போ இதில் ஆப்ஷனில் நீங்கள் 4 வட்டி கண்டுபிடிக்கணும். 4 வட்டி என்ன இருக்கும், 1%ங்கிறது
ஒரு பர்சன்டேஜ் 12, அப்போ 4%னா 48ங்கிறது கிடைக்கும். 4% நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 48. அதை நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 80 96ன்னு கிடைக்குதா? ஸோ 96. இங்கே வட்டி இதில் ஓரளவுக்கு நியரஸ்ட்டாக கிடைக்காம பார்க்கணும். சாரி, இப்போ இதில் நமக்கு கிடைக்காது, ஏன்னா நம்ம எது அசல் வேல்யூ அப்படிங்கிறது தெரியாதுல்ல. இப்போ நீங்கள் 1200 அப்படின்னா 1200 மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க வேல்யூ தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 1200 ஒரு வேளை பிரின்சிபலாக இருந்தால் இங்கே என்ன 152ன்னு இருக்கா, ஆனால் இங்கே 96 தானே கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இது நியரஸ்ட்டாக இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அதே போல் 125 சாரி 1250 அப்படிங்கிற போது இது 12.5ன்னு இருக்கும். இதை நீங்கள் 4% கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வரும்? 50 அப்படின்னு கிடைக்கும். 50 × 2 100. அப்போ 150 நியரஸ்டாக கிடச்சிருக்கா? ஸோ இதை நம்ம ஆன்சராக எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷனில் கெஸ் பண்ணி எடுக்கலாங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோங்கிறது தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். ஒரு வருஷம் 4%, அப்போ 104/100. 2ஆவது வருஷம் 104 இது 2 வருஷம் முடிவில், ஏன்னா 2 வருஷம்னால 2 டைம் போட்டுக்கணும். முடிவில் எவ்வளோ கிடச்சிருக்கு? 1352ன்னு கிடச்சிருக்கு. இப்போ எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இந்த 104 இப்போ ஆக்சுவலாக 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 52ன்னு கிடைக்கும், இங்கே 50ன்னு கிடைக்கும். அதே போல் இங்கே 52ன்னு கிடைக்கும், இங்கே 50ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் 2ஆல் அடிச்சு கொடுத்தா 26 25. அதே போல் 26 25. நெக்ஸ்ட்டு இந்த சைடு, அதாவது 26 26ன்னு இருக்கா, 2ஆல் அடிச்சு கொடுங்க இந்த சைடு. அப்போ இங்கே 13ன்னு கிடைக்கும். இங்கே 2ஆல் அடிச்சு கொடுத்தா 6, பேலன்ஸு 1 15 அப்படின்னா 7 2 14, பேலன்ஸ் 1 6 அப்படின்னு கிடைக்குதா? அதே போல் இப்போ 26ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 676. அப்போ 26 26, இங்கேயும் 26 டைம்ஸ் நீங்கள் கேன்சல் பண்ணிடணும். அப்போ இந்த மாதிரி ட்ரிக்ஸு, அதாவது ஸ்கொயர் வேல்யூ இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது 1 13 13 2 13 26. இப்போ நீங்கள் மல்டிபிள் பண்ண நம்பர் என்ன அப்படின்னா கீழே இருக்க அந்த 25 × 25 எவ்வளோ வரும்? 625. இந்த வேல்யூ தான் மேலே மல்டிபிளாக அந்த 2ஆல் மல்டிபிள் ஆகும். அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 625 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1200 + 50. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த 2 மெத்தட்லையுமே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். பேஸ்டான உங்களோட ப்ராக்டிஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சரி, இந்த ஒரு கொஸ்டின், அதாவது இந்த மாதிரி மாடலுக்கு மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஒரு சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது. நான் மறந்தே போயிட்டேன், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. சாரி, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக மற்ற 2 மெத்தடை விட இந்த மெத்தட் உங்களுக்கு நல்லா டைம் சேவ் ஆகும். ஓகே, நம்ம ஒரு கொஸ்டினுக்கு இத்தனை மெத்தடாங்க சார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இதில் பெஸ்ட்டானது இப்போ நான் சொல்லக்கூடியது, நான் மறந்தே போயிட்டேன். சரி, இப்போது இங்கே மொதல் எடுத்தோன்னே 4% எடுத்துக்கோங்க. ஸோ 4% 4/100 அப்படின்னு இருக்குமா? இதை நீங்கள் 4ஆல் அடிச்சு கொடுக்கலாமா? 4ஆல் அடிச்சு கொடுத்தா 1 வரும், இங்கே 25ன்னு வருங்களா? ஓகேவா? 25ன்னு வரும். இப்போது கீழே இருக்க 25 அப்படிங்கிறது பிரின்சிபலோட ஒரு ரஃபான வேல்யூ 25. இப்போது மொத்த தொகை, இங்கே மொத்த தொகை தானே கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 26ன்னு கிடைக்குமா? இதுதான் மொத்த தொகை. இப்போது இவங்க 2 வருடம் மென்ஷன் பண்ணாங்கன்னா இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். 2 வருடம் சொன்னாங்கன்னா இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 25ஓட ஸ்கொயர் வேல்யூ 625, 26ஓட ஸ்கொயர் வேல்யூ 676. இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? தொகை கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை. நம்ம மொத்த தொகைக்கோட வேல்யூ என்ன பார்த்துருக்கோம்? 626. சரி, 676. இப்போ பாக்ஸ் மெத்தட்ல அழகாக கண்டுபிடிச்சலாம். 676ஓட வேல்யூ தான் அந்த 1352. இதுல இருந்து நம்ம அசல் வேல்யூ கேட்டாங்கன்னா 625 வேல்யூ என்ன, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். 676 × 2. இப்போ இதுக்கு நேராக வரதை நம்ம சிம்பிளை பண்ணலாம் சொல்லியிருக்கேன்ல. அப்போது இங்கே 2 டைம்ஸ் தான் 676. நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்கள், 1352 கிடச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டேரெக்டாக 625 2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 1250ங்கிற கிடைக்கும். பாருங்கள், மற்றதை விட இந்த ஒரு ட்ரிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மொத்த தொகை கொடுத்து அசல் கொடுத்தாங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க மற்ற மெத்தடை விட. ஓகேங்களா?
ஒரு சில பேர் வந்து நினைக்கலாம், சார் என்னங்க சார் இத்தனை மெத்தட் நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் இதை தான் ஞாபகப்படுத்திக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சில பேர் என்னென்னா, நீங்கள் கரெக்டாக தெளிவாக யோசிங்க. நம்மளுக்கு எக்ஸாம்களில் டைம் சேவ் ஆகணும், அதுக்கு நம்ம லேர்ன் ஆகணும், அதுக்கு நம்ம ரெடி ஆகணும். அப்போது தேவையானதை நம்ம லேர்ன் பண்ணணும், அதுக்கு நம்ம அடாப்ட் ஆக பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யோசிங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்தது நம்ம கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 11வது கொஸ்டின் பாருங்க. ஸோ இது அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பாக்டீரியா கான்செப்டில் இது கூட்டு வட்டி கான்செப்ட்லேயே நம்ம சால்வ் பண்ணணும் தான். ஒரு வகை பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது 1 மணி நேரத்தில் 12% வளர்ச்சி குன்றியும், மூன்றாவது மணி நேரத்தில் 10% வளர்ச்சி அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 20,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்துக்கு பிறகு அதன் எண்ணிக்கை என்ன? கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? இப்போ என்ன பண்ணணும், வளர்ச்சி குன்றியும் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஸ்டார்டிங்கில் இருந்தது என்ன? 20,000. சரி, 20,000 நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு மணி நேரத்தில் 5% வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? வளர்ச்சி இருந்தால் 100ஓட ஆட் பண்ணிக்கணும். அப்போ 105 / 100. ஓகே. அடுத்தது 2வது மணி நேரத்தில் 12% வளர்ச்சி குன்றின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது வளர்ச்சி குன்றினா குறைஞ்சிருச்சு. 100ஓட 12 மைனஸ் பண்ணிடணும். 100ஓட 12 மைனஸ் பண்ணால் 88 / 100. அடுத்த 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ வளர்ச்சி இருந்தால் 100ஓட 10 ஆட் பண்ணிக்கணும். 110 / 100. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். எப்படி சிம்பிளை பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஜீரோலாம் கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 0, இந்த 2 0, அடுத்து இந்த 2 0, இந்த 2 0, நெக்ஸ்ட்டு இந்த 1 0, இந்த 1 0 கேன்சல் பண்ணலாம். அடுத்து 5ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 2ன்னு வரும், இங்கே 21ன்னு வரும். நெக்ஸ்ட் 2ஆல் அடிச்சு கொடுத்தா 1 2 44ன்னு வரும். இப்போ மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன? 2 21 44 11. இப்போது நீங்கள் 2ஐயும் 11 நீங்கள் மல்டிபிள் பண்ணால் 22. 22 × 21 2 1 2 1 2 2 4 அதே போல் 4. அப்போது 462. இந்த 462 தான் நம்ம என்ன பண்ணணும்? 44ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போது 4 2 8. இந்த ஆப்ஷனில் முதல் ஸ்டெப்பில் யூனிட் டிஜிட்டே தெரிஞ்சுக்கலாம்ல. ஏன்னா முதல் 8 வரணும். ஆப்ஷனில் கவனிச்சிங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் 8ன்னு முடியுது. ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். மற்றது நீங்கள் என்ன தான் மல்டிபிள் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுக்கும் சூப்பரான ட்ரிக்கு தானே சொல்லியிருக்கேன். அசல் 3000 ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி விதப்படி 3993 எத்தனை ஆண்டுகள் ஆகும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான தானே. இப்போ 3000ஐயும் 3993 கவனிங்க. 3ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 3ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 1000 வரும். இங்கே 3 அடிச்சு கொடுத்தா 1 3 3 1ன்னு இருக்கும். 1331. ஆக்சுவலாக இந்த 1000 அப்படிங்கிறதும் சரி, 1331ங்கிறதும் சரி, இதெல்லாம் கியூப் வேல்யூ. அப்போது இது 10ஓட கியூப் வேல்யூ, இது 11ஓட கியூப் வேல்யூ. கியூப் வேல்யூன்னு இருந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணலாம்? 3 அப்படி நோட் பண்ணலாம். இதையும் நான் இன்னொரு விதத்தில் எப்படி நான் சொல்லியிருந்தேன், அசல் வேல்யூவில் 3 0 இருக்கா? அது முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் டவுட் கேட்டுங்க, அந்த டவுட்டையும் கிளியர் பண்ணிட்டேன். இங்கே அசல் வேல்யூ இருக்கணும், இங்கே மொத்த தொகை இருக்கணும். அசல் வேல்யூ இருக்கணும், இங்கே மொத்த தொகை இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டைரெக்டாக 0 எத்தனை? 3 0. 3000ல் 3 0 இருக்கா? ஸோ 3 தான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகே. கூட்டு வட்டின்னு இருந்தால் அது எப்படி சால்வ் பண்ணுறங்கிறத நான் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்காம பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 625 ஆனது 2 ஆண்டுகளில் 900 கூட்டு வட்டியில் கிடைக்கிறது எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்கு? 900 மொத்த அமௌண்ட் மேலே போட்டுக்கணும், அசல் வேல்யூ கீழே நோட் பண்ணிக்கணும். இதை நீங்கள் பார்க்கும்போதே ஸ்கொயர் வேல்யூன்னு தெரியுது. 625 25ஓட ஸ்கொயர் வேல்யூ, 900ங்கிறது 30ஓட ஸ்கொயர் வேல்யூ. இப்போ என்ன பண்ணணும்? கீழே எந்த வேல்யூ, அதாவது 25ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு 100 கிடைக்கும்? 4 மல்டிபிள் பண்ணால் தானே 100. அதே 4ஆல் இங்கே நீங்கள் மல்டிபிள் பண்ண சொன்னேன். அப்போ என்ன வரும்? 120ன்னு கிடைக்கும். இப்போ மேலே இருக்கிறத கவனிங்க. 100ஓட எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்திருக்கு? 20. அப்போ 20% தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த டிக்கும் ஆல்ரெடி நம்மளோட ஷார்ட் வீடியோஸில் ஷார்ட்கட் சீரீஸில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 4 எனில் அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 2 ஆண்டுகள் அப்படின்னா என்ன ஃபார்முலா? CI - SI = P × R/100 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்க டிஃப்ரென்ஸு கொடுத்துட்டாங்க 4ன்ட்டு. அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே 4 நம்ம நோட் பண்ணிடலாம். பிரின்சிபல் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன?
2 தானே. ஸோ அப்போ இங்கே 2ங்கிற வேல்யூவை 2/100ங்கிறத நீங்கள் 2 டைம் நோட் பண்ணிடுங்க. அதான் ஸ்கொயர் வேல்யூக்கு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணதுக்கு அர்த்தம். இந்த ப்ராக்கெட் கூட நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா? ரைட். இப்போ என்ன வரும்? P × 2/100. இப்போது இந்த ரெண்டும், அதாவது 2 4, இந்த 2 கேன்சல் ஆயிரும். அதே போல் இந்த 2 கேன்சல் ஆயிரும். கீழே இருக்க வேல்யூ தான் அப்படியே மல்டிபிள் ஆகி பிரின்சிபலாக கிடைக்கும். அப்போ 1ங்கிற நம்பருக்கு பதிலாக 4 0 போட்டுற வேண்டியதானே. இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்டு 10,000. ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 15வது கொஸ்டின் பாருங்க. அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கேயும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் தான் 3 ஆண்டுகள். அப்போ 3 ஆண்டுகளுக்கு என்ன ஃபார்முலா நோட் பண்ணுவோம்? ஏன்னா மோஸ்ட்லி இந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னாவே 2 வருஷம் 3 வருஷம் இதெல்லாம் அதிகமாக கேட்பாங்க. இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாருங்க. P × R/100². அடுத்து நீங்கள் 3 + R/100. ஏன்னா இதவே ஃபார்முலாவே கேள்வியாக கேட்டிருக்காங்க. சார் ஏன் சார் இந்த இதுக்கு நீங்கள் ஃபார்முலா நோட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அந்த ஃபார்முலா நோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதை நம்ம ஈஸியாக நோட் பண்ணிடலாம். அப்படின்னு சொல்லல என்ன 10,000. ஓகேவா? அடுத்து R வேல்யூ என்ன? 15%. இப்போது 15/100. இங்கே இன்னொரு ஒரு 15/100. ஏன்னா ஸ்கொயர் தானே. அடுத்தது என்ன பண்ணலான்னா, நீங்கள் டேரெக்டாக இங்கே எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 100ன்னு கிடைக்கும். இங்கே 300 + 6ன்னு இருக்கும். அப்போ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 300ஆல் ஆட் பண்ணிடுங்க. எப்பயுமே எந்த 3 வருஷத்துக்கும் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலும் லாஸ்ட் ஸ்டெப்புக்கு 300 + அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ என்ன வரும்? 315/100. இதைத்தான் நம்ம சிம்பிளை பண்ணணும். சிம்பிளை பண்ணலாமா? லாஸ்ட்டில் 2 0, இந்த 2 0, அடுத்த 2 0, அடுத்த 2 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 5ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் பெரிய நம்பர் சின்ன நம்பர் எது நீங்கள் கேன்சல் பண்ணுறாந்தாலும் 5ஆல் அடிச்சு கொடுத்தா 3 20. அடுத்து 5ஆல் அடிச்சு கொடுத்தா 3 இங்கே 4. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எதையும் சிம்பிளை பண்ண முடியாது. டேட்டா மல்டிபிள் தான் பண்ணணும். 3 9. அப்போது 315 × 9 தான். 35 45க்கு 5 பேலன்ஸ் 4. 9 9 9 + 4 13க்கு 3 பேலன்ஸ் 1. 9 27 4 சாரி 4 அப்போ 1 தானே 28. ஓகேங்களா? இந்த 28 தான் நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம். ஏன்னா 4 டிவைடில் இருக்குல்ல. அப்போ பாருங்கள், 1 4 7 4 28. அப்போ அடுத்து 3 தான் இருக்குது. ஒரு 0 சேர்த்துட்டு 35ன்னு எடுத்துக்கலாம். 35னா 8 32. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இதுலேயே நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா மீதி இருக்குது, கண்டிப்பாக பாயிண்டில் வரும். இன்றைக்கி ஆப்ஷன் காமிச்சிங்கன்னா ஆப்ஷன் பியில் 708ஓட முடிச்சிட்டாங்க. ஆப்ஷன் சி தான் பாயிண்ட் சம்திங் வருது. அப்போ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நீங்கள் சிம்பிளை பண்ணாலும் அதான் ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்ட் 1 இந்த ஆப்டிடியூடில் கேட்ட 15 கொஸ்டினை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பார்ட் 2ல் ரிமைனிங் இருக்க ரீசனிங் கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்கிறத நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சொல்லக்கூடிய ஷார்ட்கட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் மூலமாகவும் கமெண்ட்ஸ் மூலமாகவும் உங்களோட சப்போர்ட் சொல்லுங்கள். அதே போல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பேட்சில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட் நீங்கள் அடிச்சு பாருங்கள். உங்களுக்கு கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் கீ PDF, அதுக்கடுத்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ப்ராப்பராக வந்துடும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த பார்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.